அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைய வகுப்புக்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் 9வது புத்தகம் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரத்தை இன்று நாம் வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரத்தில் 31 வசனங்கள் இருக்கிறது. இந்த 31 வசனங்களில் குறைந்தபட்சம் 7 இடங்களில் கலாத்திய மக்களை குழந்தைகளாக அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார். நம்ம ஊரில் சில பசங்க இருப்பாங்க, நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்க. வயது 20, 21 அப்படி நடக்கும். ஆனால் அவங்க செய்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வயது குழந்தை போல் இருக்கும். அதாவது வளர்ச்சி இல்லாதவர்கள், மென்டலி ரிட்டார்டட் என்றெல்லாம் அவர்களை சொல்கிறாங்க. மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட மன வளர்ச்சி குன்றியவர்களாக தான் சபை இருக்கிறது. காரணம் என்னென்னா, எப்பொழுது மார்க்கமாக இல்லாமல் கிறிஸ்தவம் மதமாக விழுந்து விட்டதோ அவர்களுடைய மனது சிதைந்து வளர்ச்சி குன்றி குழந்தைகளைப் போல, ஒரு குழந்தை கையில் ஒரு பொருளை கொடுத்தா அது குழந்தைத்தனமாக பார்க்கும், அதுக்கிட்ட விளையாடும், அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுபோல் கிறிஸ்தவர்கள் கூட இந்த புதிய ஏற்பாட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயரில் எல்லா விதமான பாரம்பரியங்களையும், எல்லா விதமான பழக்க தோஷங்களையும், விழாக்களையும், பண்டிகைகளையும், சொல்லக்கூடாத விக்கிரக வழிபாடுகளையும் அவமானமாக செய்து வருவதை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் கூட அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நாம் ஒரு குழந்தைகளைப் போல் இருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, ஒரு குழந்தையின் முகத்தண்டை ஒரு கிலுகிலிப்பை ஆட்டினால் குழந்தை சிரிக்கும். அதே கிலுகிலிப்பை ஒரு வயது முதிர்ந்த ஒரு இடத்துல அவருடைய கண்ணெதிரில் போய் ஆட்டினோம்னா அவர் நம்மை அடிக்க வருவார். காரணம், கிலுகிலிப்பை குழந்தைக்குரியது, அது முதியவர்களுக்குரியது அல்ல. அதுபோல் நம்முடைய விசுவாச விஷயத்தில் நாம் ஒரு குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. நன்றாக வளர்ந்த மக்களாக இருக்க வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும். இங்கே அதை குறித்து தெளிவாக பேசுகிறார். நேற்றைய பாடத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், பழைய ஏற்பாடு கிறிஸ்துவண்டை நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு டியூட்டர், ஒரு உபாத்தியாக இருந்தது என்று ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஆயா என்ற ஒரு வார்த்தையை நம்ம ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தைங்களை கையில் பிடித்துட்டு போகிறவங்கள நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தை அறிவடையும் போது, பெரிதாக வளரும்போது ஆயாவினுடைய உதவி தேவையில்லை. அதுபோல் கிறிஸ்துவண்டை நாம் வந்து விட்ட பிறகு நியாயப்பிரமாணமாகிய அந்த ஆயா நமக்கு தேவையில்லை. ஒரு வீடுன்னு எடுத்துக்கொள்வோம். அந்த வீட்டில் ஒரு எஜமானர் இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு மகன். ஆனால் அந்த ஒரு மகனுக்கு சின்ன பையனாக இருக்கிறதுனால எல்லா அதிகாரமும் கிடையாது. அப்போது அந்த எஜமான் என்ன செய்கிறாரு, அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை வச்சு அந்த பையனை பத்திரமா பார்த்துக்கவும், சில சமயங்கள் அடிக்கவும், ஒழுங்காக வளர்க்கவும் அவனுக்கு சொல்கிறார். இப்போது அந்த குழந்தையும் அந்த வீட்டு வேலைக்காரனும் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி நடக்கிறாங்க? இந்த குழந்தை அந்த வேலைக்காரனுக்கு கீழ்ப்பட்டுருக்கு. எப்போதும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அந்த குழந்தை தான் அந்த வீட்டினுடைய எஜமான். எல்லா சொத்துக்கும் அவன் தான் உரியவன். இந்த வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய இவன் தான். இருந்தாலும் அவன் குழந்தையாக இருக்கிற காலத்தில் அவனுக்கும் வேலைக்காரனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதுபோல தான் ஒரு காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டை கை கொண்ட மக்கள் குழந்தைத்தனமாக இருந்தாங்க. அதிலிருந்து இப்போது விலக வேண்டும், வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், கவனிங்க, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும்
அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். Son is under the control of the servant because the son is a immature child. வளர்ச்சியடையாத சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால வேலைக்காரனுடைய கையின் கீழே அவன் வளர்க்கப்படுறான். அதுக்காக எப்பவுமே அந்த குழந்தை அப்படியே இருக்குமா? அவன் தான் அந்த வீட்டுக்கே அதிபதி. உரிய வயது அடையும் போது அந்த மாற்றம் ஏற்படும். அதுபோல் புதிய ஏற்பாட்டை கைக்கொள்கிற மக்கள் வயது வந்த மக்களைப் போல தேவனுடைய குமாரர்களாக குமார்த்திகளாக சுதந்திரவாளிகளாக அந்த வீட்டின் மேலே அதிகாரமுடைய ஒருவராக நீங்கள் மாற வேண்டும். 8வது வசனம், நீங்கள் தேவனை அறியாதிருந்த போது, கவனிங்கள், பேனால ஒரு அடிக்கோடு போடுங்கள், சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். அதாவது ஆரம்ப காலத்தில் நமக்கு ஒன்றும் தெரியல. அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ, தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்களோ, ஊரார் என்ன சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் மேலே கையை தூக்கணும், கையை கீழே போட்டோம், சத்தம் போட்டோம், பல்ட்டி அடித்தோம், நாவில் எதையாவது குத்திக்கிட்டோம், நெருப்பு மேலே ஓடணும், எதை கொடுத்தாலும் வாங்கி தின்னோம். அன்றைக்கி நமக்கு ஒன்றும் தெரியல. சகல விதமான கடவுள் வணக்கங்களும் விக்கிரக வழிபாடுகளும் நமக்குள்ளே இருந்தது. அன்றைக்கி நம்ம ஒரு அடிமை போல அந்த பழக்கத்தின் கீழ் இருந்தோம். இனி நாம் அப்படி இருக்க முடியாது. 9ஆம் வசனம், கலாத்தியர் 4:9, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, now you know God, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டு இருக்க, not only you know God, God himself known you. பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஒரு கட்டத்தில் பலனற்றதும் வெறுமையுமான அந்த பழைய ஏற்பாட்டு உபதேசத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்கு போக வேண்டியதில்லை. இந்த இடத்துல 2 சொற்களை பாருங்கள். பலனற்றது வீக், வெறுமையானது எம்டி. So the Old Testament is called weak and also empty. அதனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த ஏற்பாடு இஸ்ரவேலர்களுக்கு இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி ஓய்வு நாள், இது என்ன மாதம், இது பஸ்கா மாதம், இது ஜூப்ளி ஆண்டு, இது இந்த வருஷம் என்றெல்லாம் அவங்க நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்த்தாங்க. இந்தியா போன்ற நாட்டில் எல்லா விதமான நாட்கள் பார்க்கிறதும், வாரம் பார்க்கிறதும், மாதம் பார்க்கிறதும், வருஷம் பார்க்கிறதும், எல்லா ஜோதிடம் பார்க்கிறதும் நமக்கு ஒரு பண்பாடாகவே இங்கே இருக்குது, ஒரு கலாச்சாரமாகவே இருக்குது. இதெல்லாம் செய்வதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இங்கே நிலவுகிறது. என் அன்பு சகோதரர்களே, ஏ ட்ரூ கிறிஸ்டியன், ஒரு உண்மையான கிறித்தவர், நீங்கள் ஒரு குழந்தையாக இன்னும் நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் காலங்களையும் பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அவைகளுக்கு மேலே தேவன் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவராக இருக்கிறார். ஆகவே நாம் சிறு பிள்ளைகளைப் போல இன்னும் காலம் நேரங்களையும் ஜோதிடங்களையும் மாந்திரீகங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பவுலடியார் கலாத்திய புத்தகத்தில் எத்தனை சொற்களை நம்முடைய மனது ஊடுருவி செல்லும்படி அழுத்தம் திருத்தமான சொற்களை பயன்படுத்துகிறார். அதில் ஒன்று கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பவுலடியார் இந்த இடத்துல ஒரு உருவக பேச்சாக பேசுகிறார். ஆண் கர்ப்ப வேதனைலாம் பட முடியாது. ஆனால் கர்ப்ப வேதனைன்னா என்னன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உயிர் போய் உயிர் வரும், அதுதான் கர்ப்ப வேதனை.
அதாவது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் அவன் முழு வளர்ச்சி பெறலன்னு சொன்னால் அவனுக்காக இவ்வளவு வேதனை நான் அடைகிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய கிறிஸ்தவர்களை குழந்தைகளாக பார்க்கிறார். இன்றைக்கும் இந்த பைபிள் எடுத்து படிக்கிற மதத்தைச் சேர்ந்த கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்டும் சபை மக்களும் பெந்தேகோஸ்தே மக்களும் அவர்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் உற்று பார்த்தால் குழந்தைத்தனமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப வைராக்கியம். இப்போ ஒரு குழந்தை கையில் இருக்கிற ஒரு விளையாட்டு பொம்மையை நீங்கள் பறித்தீர்களானால், பிடுங்கினீர்களானால் அது விடாது. உலகத்தையே கூட்டி அழும், கூச்சல் போடும், தரையில் உருண்டு அழும். அந்த பொருள் திருப்பி கொடுத்தா தான் அது அடங்கும். அது குழந்தைத்தனமாக செய்யுதுன்னு நமக்கே தெரியும். அது மாதிரி இந்த மதத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் செய்கிற எல்லா கடமைகளும் பாசாங்குகளும் அந்த கலாச்சாரங்களும் அவர்களுடைய பண்பாடுகளும் விக்கிர வழிபாடுகளையும் நாம் கடிந்து கொண்டு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. நாங்கள் செய்கிறது இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. தே ஆர் வெரி சைல்டிஷ், குழந்தைத்தனமாக பார்க்குறாங்க. இப்போது கிறிஸ்தவர்கள் வயதால் பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் மனதால் ரொம்ப சின்னவங்களாக இருக்காங்க. மனது விசுவாசத்தையும் இணைத்து பார்த்தா குழந்தைகளை போல் அவங்க காணப்படுறாங்க. பெரிய போதவர்களுக்கு விளங்கலை, பைபிள் மாணவர்களுக்கு விளங்கலை, பைபிளை மாரோடு வைத்திருக்கிறவர்களுக்கு விளங்கலை, சத்தியம் விளங்கலை. ஒரு பெந்தேகோஸ்துக்கார் கூட ஒரு நிமிஷமாவது நினைத்து பார்த்து, இது இயேசு கிறிஸ்து எனக்கு போதித்த சத்தியமா, இது அப்போஸ்தலர் எனக்கு எழுதி கொடுத்த சத்தியமா, இது ஆதி கிறிஸ்தவர்கள் பின்பற்றின சத்தியமா என்ற ஒரு கேள்வியை மறந்தும் கேட்க மாட்டாங்க. ஆனால் முதுகுக்கு பின்னால் ஒரு சின்ன கொசு உட்கார்ந்தால் கூட போதும், நமக்கு தெரிஞ்சிடும். உட்கார்ந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோ உணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனால் சத்திய விஷயத்தில் அந்த உணர்வே கிடையாது. அதனால தான் சொல்கிறாரு, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். யூ கேன் பி ஜெலஸ் ஃபார் குட். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது சரிதான். ஆனால் தவறான விஷயங்களில் நீங்கள் வைராக்கியம் பாராட்டலாமா? இல்லை, நாங்கள் போகிற வழி தான் சரி, எங்கள் பாஸ்டர் சொல்கிறது தான் சரி, நான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னா அந்த வைராக்கியம் சரியில்லை. ஏன்னா ரோமரில் எழுதுகிறாரு, ஏனென்றால் ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், 10வது அதிகாரம் 2-3 வசனங்கள், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், பின்னும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. ரொம்ப வைராக்கியம் தேவனை பற்றி, ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. 3வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அதாவது கிறிஸ்தவர்கள் தங்கள் மனதையும் தங்கள் யோசனையும் கடந்த கால பாரம்பரியங்களும் அவளுடைய சொந்த நீதியும் சரி என்று நினைக்கிறார்களாம். தேவ நீதியை குறித்து அக்கறையற்றவர்களாக போனாங்க. கடவுளுடைய வார்த்தையை விட தன்னுடைய மனதில் உள்ள தீர்மானங்கள் வைராக்கியமாக இருக்குது. ஒவ்வொரு பெந்தேகோஸ்தே பாஸ்டருக்கும் அவ்வளோ வைராக்கியம் இருக்கும். அதை நான் தவறாக சொல்லலை. யூ ஹாவ் அ கிரேட் ஜீல். டஸ் இட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் காட்? அந்த வைராக்கியத்தில் தேவனுடைய ஞானம் இருக்கிறதா? வெறும் வைராக்கியம் நமக்கு பயன்படாது. அதை தான் கலாத்தியருக்கு சொல்கிறார், நல்ல விஷயத்திலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். ஆனால் சத்திய விஷயத்தில் நாம் வைராக்கியம் பாராட்டலாம், பயனில்லை. வெறும் வைராக்கியம் மட்டும் நம்ம காப்பாற்றாது. ஏன்னா ஒவ்வொரு இந்துவும் வைராக்கியமாக நான் நல்லவன் நினைக்கிறார். உலகத்திற்கு எல்லா மதத்தில் இருக்கவங்களும் யோகின்னு தன்னை நினைக்கிறாங்க. எல்லாருமே மோட்சம் போக போகிறோன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வைராக்கியம்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காத ஆள் மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் இருக்கிறான். அகண்ட வழியில் போகிற மனிதர்களை போல இருக்கிறான்.
ஆழமில்லாத கிணற்றை போல் இருக்கிறான். வழி தவறி விழுந்து விட்ட நட்சத்திரத்தை போல் இருக்கிறான். மழை பொழியாத மேகத்தை போல் இருக்கிறான். பயன்படாத உப்பு நீராக இருக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, உங்கள் வைராக்கியம் உங்களை ரட்சிக்காது. நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறதுனால உங்கள் வைராக்கியத்தை கொண்டு உங்கள் துர்குணத்துக்கு மூடலாக அதை மூடிக்கொள்கிறீர்கள். சில சமயங்களில் பிள்ளைகள் விளையாட்டு விளையாடும். அதில் ஒரு விளையாட்டு போர்வை எடுத்து முகத்தில் மூடிக்கிட்டு மற்ற பிள்ளைங்களோடு சேர்ந்து விளையாடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி உங்களுடைய வைராக்கியம் என்ற துப்பட்டிக்குள்ளே நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு நான் சரியாக தான் நடக்கிறேன், நான் ஒழுங்காக தான் இருக்கேன், நான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நடக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக ஜீவிக்கிறேன், நான் பைபிள் படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விளையாட்டுத்தனமாக இருக்குது. இப்பொழுது ஒரு பட்டியலை கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுவாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள். ஒருவனுடைய பெயர் இஸ்மவேல், மற்ற ஒருவனுடைய பெயர் ஈசாக்கு. இஸ்மவேலினுடைய தாயார் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒரு அடிமை. ஈசாக்கினுடைய தாயார் ஆபிரகாமுக்கு திருமணத்தின் வழியாக வந்த எபிரேய பெண். ஆகவே ஆகார் வேற, சாராள் வேற, இஸ்மவேல் வேற, ஈசாக்கு வேற. 23வது வசனம். அடிமையிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுவாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இதை விளங்கிட்டீங்களா? அதாவது ஆபிரகாம் சாராள் இடத்துல சேர்ந்த போது ஒரு பிள்ளை பிறந்தான். அவன் தான் இஸ்மவேல். He was born physically as a flesh. மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல். ஆனால் ஈசாக்கு அப்படி இல்லை. காரணம், சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டது. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறான். ஏறக்குறைய 100 வயதில் ஒரு அற்புதமான முறையில் தேவனுடைய வாக்குத்தத்தின்படி அக்கார்டிங் டு த ப்ராமிஸ் ஆஃப் காட் ஐசக் வாஸ் பார்ன். அப்போது இந்த வித்தியாசத்தை சொல்கிறார். மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல், ஆவியின்படி வாக்குத்தத்தின்படி பிறந்தவன் ஈசாக்கு. இப்போ வித்தியாசம் தெரியுது இல்லையா? இந்த 2 பிள்ளைகளை வச்சு பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் விளங்கிக்கங்க. இப்பொழுது 24வது வசனம். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். முதல்ல அந்த லைனை புரிஞ்சுங்க. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். ஞானத்தோடு இதை நீங்கள் அர்த்தப்படுத்திக்கங்க. அந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டானது, மற்றொன்று அடிமைதனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. அதாவது ஆகாரையும் சாராளையும் ஜதைப்படுத்தி பழைய ஏற்பாடு எது புதிய ஏற்பாடு எது என்று சொல்கிறார். ஆகார் பழைய ஏற்பாட்டுக்கு சமமாக இருக்கிறாள், சாராள் புதிய ஏற்பாட்டுக்கு சமமாக இருக்கிறாள். ஆகார் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த ஏற்பாட்டுக்கு சமமாக இருக்கிறது. சாராள் சிலுவையின் வழியாக கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டுக்கு மாதிரியாக இருக்கிறது. எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்பொழுது 25, 26. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். அதாவது பழைய ஏற்பாட்டின்படி சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிற அந்த யூதர்கள் பழைய எருசலேம் நகரில் இருந்த தேவாலயத்தினுடைய போதனையின்படி நடக்கிறவர்கள். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகி ஈசாக்கை போல சிலுவையில் நமக்கு கொடுக்கப்பட்ட போதனையின்படி நடக்கிறவர்கள். இந்த வேறுபாடை யூதர்களுக்கு சொன்னால் நல்லா விளங்கும், நமக்கும் விளங்கணும். பழைய ஏற்பாட்டை நல்லா படித்து பார்த்தோம்னா பழைய ஏற்பாடு இஸ்மவேலுக்கு ஓமானமாக, ஆகாருக்கு ஓமானமாக,
அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலைக்கு உவமானமாக பேசப்படுகிறது. புதிய ஏற்பாடு ஈசாக்கை போல, சாராளை போல வாக்குத்தத்தத்தின் குடும்பத்தை நமக்கு காண்பிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எப்போதும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அந்த சண்டை உலகத்தில் இருக்கிற மக்கள் இடத்துல இல்லை, இந்த பழைய ஏற்பாட்டை கைக்கொள்கிற இந்த மதவாதிகள் இடத்துலேருந்து தான் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான பாடுகள். இப்பொழுது பாருங்கள், ஒரு கிரிக்கெட் வீரனுக்கு இன்னொரு கிரிக்கெட் வீரன் தான் எதிரி. அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த துறை எதிரியாக இருப்பான். இந்த வியாபாரிக்கு, வைர வியாபாரிக்கு இன்னொரு வைர வியாபாரி எதிரியாக இருப்பான். அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு, மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, மதத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே எதிரியாக தான் இருப்பாங்க. எப்போதும் அவங்க சண்டை போட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க. அதை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மதத்தில் இருக்கிறவங்க, மார்க்கத்தில் இருக்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவனை அடிக்க ஓடி வருவான். இதுக்கு ஒரு உமானமாக சொல்கிறாரு 28-29 வசனங்கள். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்தேறி வருகிறது. அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாமினுடைய வீட்டில் முதல்ல பிறந்த இஸ்மவேல் இரண்டாவது பிறந்த தம்பியாகிய ஈசாக்கை வீட்டிலே துன்பப்படுத்தினான், அவனை அடித்தான், அவனை பார்த்து கேலி செய்தான். இதை கண்ட சாராள் தன் கணவனாகிய ஆபிரகாமிடத்தில் சொல்லி ஆகாரையும் அவள் பிள்ளையாகி இஸ்மவேலையும் அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அவன் எப்போதும் தம்பிக்கு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான், அதனால தான் துரத்தி விட்டாங்க. அதுபோல பழைய ஏற்பாட்டை கைக்கொள்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டை கைக்கொள்கிற பரிசுத்தம் உள்ள சகோதரர்களை, மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். இன்ன வரைக்கும் இது நடந்தேறி வருகிறது. ஆபிரகாமினுடைய வீட்டிலே இஸ்மவேல் ஈசாக்கை துன்பப்படுத்தினது போல பழைய ஏற்பாட்டை கைக்கொள்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற மார்க்கத்தாரை துன்பப்படுத்துகிறார்கள். இந்த உதாரணம் எவ்வளோ நச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு வாழும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுவாதீனம் உள்ளவருக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். We are not a children of the Old Testament. We are a children of God according to the New Testament. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக புதிய ஏற்பாட்டின்படி இருக்கின்றோம். ஒரு உதாரணம் சொல்கிறார், கவனிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். அதாவது கலாத்திய கிறிஸ்தவர்கள் ஈசாக்கை போல தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனுக்கு பிரியமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவளுடைய அன்பு அவ்வளோ பெரிதாக இருந்ததாம். பவுலப்போஸ்தலருடைய கண்கள் வேதனைக்குரியதாக, பார்வையற்றதாக இருந்ததுனால, அதில் ஏதோ வலி இருந்ததுனால கலாத்திய கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சாங்களாம், தங்களுடைய கண்ணை தோண்டி பவுலுக்கு கொடுத்து விடலாமா, பவுலுடைய கண்கள் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்களாம். அவ்வளோ பெரிய உதாரணத்தை எடுத்து சொல்கிறார். கண்களை பிடுங்கி கொடுக்க கூட நீங்கள் முன் வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளான உங்களுடைய சுவாதீனத்தை கெடுத்து, உங்கள் நம்பிக்கையை கெடுத்து, மறுபடியும் பழைய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு போகிறீங்களே, இது நியாயமா? இது சரிதானா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தீர்களே, ஏன் இப்படி மாற்றம் அடைந்தீர்கள்? பவுலடியார் ஒரு செய்தியோட இந்த நிகழ்ச்சி முடிக்கிறாரு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்ருவானேனோ. என்ன சொல்கிறாரு? இந்த பாருங்க, இதெல்லாம் எடுத்து நான் சொன்னதுனால நான் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன், அப்படி தானே? இன்றைக்கும் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குற இந்த மதத்தில் இருக்கிற மக்களுக்கு காரணம் இல்லாத கோபம் என் மேலே, ஏன்னா ஒரு சத்ருவை பார்க்குறாங்க.
எந்த ஒரு தொலைக்காட்சியும் நம்முடைய நிகழ்ச்சியை பயந்துட்டு தான் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்முடைய சத்திய விஷயத்தில் சம்பந்தம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பொய் சொல்கிறவங்களுக்கும் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை ஏதாவது ஒன்று எடிட் பண்ணிடலாமா, அதிலிருந்து ஏதாவது நீக்கலாமா? ஏன்? சத்தியத்தை நான் சொன்னதுனால சத்ருவாக இருக்கிறேன். இன்றைக்கி அதானே இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஒரு கூட்டம் ஏன்னா ஒரு சத்ரு மாதிரி பார்க்குது. காரணம் என்ன? நான் சத்தியத்தை எடுத்து சொல்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு திருச்சண்டைகளையும் மத சண்டைகளையும் மத பூசல்களையும் உலகம் முழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களில் இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்கிற எல்லா அயோக்கிய தனத்தையும் அப்படி உடைக்கிறாங்க போட்டு. இதெல்லாம் பார்த்தும் கூட மார்க்கத்துக்கு திரும்பணுன்ற ஒரு வைராக்கியம் இல்லை பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னா கிறிஸ்டியன் இம்மெச்சூரிட்டி, சிறு பிள்ளைத்தனமான கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் அந்த இடத்துலேருந்து மாறணும். நீங்கள் இன்னும் அடிமைகளாக இருக்கக்கூடாது, இன்னும் ஆகாரின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் சாராளின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக மாறணும். மேலான எருசலேமுக்குரிய மக்களாக மாறணும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து நாளைய தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி பிரார்த்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாங்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக ஏராளமாக நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற அந்த கருத்து எங்களுக்கு நன்றாக விளங்குகிறது. நாங்கள் சுவாதீனமுள்ள மக்களாக, வாக்குத்தத்தத்தின்படி நடக்கிறவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாய் நடக்கும்படி தூய ஆவினால் எங்களை வழி நடத்தும். கேட்ட மக்களுக்கு ஞானத்தை உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?